விஜய் போட்ட பக்கா பிளான். சுக்கு நூறாக உடைக்க களத்தில் இறங்கிய இபிஎஸ். 4 எம்எல்ஏக்கள் வழக்குல அதிமுக கொடுத்த பெரிய ட்விஸ்ட். தமிழக சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தலில் 108 தொகுதிகளை கைப்பற்றி தாவேகா தனிப்பெரும் கட்சியாகவும் திமுக 59 இடங்களையும் அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றினாங்க. திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளுடைய ஆதரவோட தாவேகா ஆட்சியும் அமைத்தாங்க. இத்தொகுப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம். இதையடுத்து ஆளுநருடைய உத்தரவின் பேரில் கடந்த மே 13ஆம் தேதி பெரும்பான்மை வாக்கெடுப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில 25 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அவங்களுக்கு எதிராக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் கிட்ட மனு அளித்திருந்தாங்க. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில அதிமுக எம்எல்ஏக்களான மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா இவங்க எல்லாருமே தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவுல இணைந்தாங்க. அவர்களுடைய ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகரும் ஏத்துக்கிட்டாங்க. இது குறித்த அறிவிப்பு அரசு இதழிலும் வெளியாச்சு. இதையடுத்து இந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நடவடிக்கையை தேர்தல் ஆணையமும் தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருந்தபோது 4 அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா கடிதங்களை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி தேசிய மக்கள் கட்சி சார்பில் அதன் தலைவர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. அந்த மனுவில தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில இருக்கும் போது அதனை தவிர்க்கும் வகையில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை ஏற்க முடியுமா அப்படின்னு அரசியல் சாசன கேள்வி எழுந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் போது ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டது கட்சி தாவல் தடை சட்டத்தையும் மக்கள் தீர்ப்பையும் நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில இருக்கு. கட்சி தாவல் ராஜினாமா காரணமா அடுத்தடுத்து தேர்தல்கள் நடத்த வேண்டியிருக்கிறதால அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுது அப்படின்னு மனுவில் கூறப்பட்டிருக்கு. இதனால எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரிய மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேணும் அப்படின்ட்டு அந்த மனுவில் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் சார் ராஜகோபால் ஆஜராகி இந்த வழக்குல நாங்களும் மனு தாக்கல் செய்திருக்கிறதா, தமிழகத்துல காலியா அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கணும் அப்படின்னும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே உரிய நடவடிக்கை சபாநாயகர் எடுக்கணும் அப்படின்னும் மனு தாக்கல் செய்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அப்போ குறுக்கிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தானாக முன்வந்து ராஜினாமா செய்தார்கள் அப்படின்னும் இது குறித்து சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதாவும் சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயற்கை நீதிக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதையடுத்து நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நாளை மறுதினம் ஒத்தியும் வச்சிருக்காங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.